வணக்கம் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி யாரை பற்றி பேச போதோம்னு சொன்னால் நிறைய விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கு மேடையில் கம்பீரமாக நிற்கின்ற சபேசனை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். வாங்க உள்ளுக்கு வீடியோக்கு போவோம். இதுவரை நீங்கள் புதுசாக வந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். ஓகே, அதில் லைக்காவது கொடுத்து விடுங்கள், உங்கள் விருப்பம். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சபேசனை பற்றி நிறைய போட்டிருக்கிறேன். டிக்டாக்ல எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாமே, சபேசனை பற்றி போட்டிருக்கிறேன். ஒரு கலைஞர் முன்னேறணும்னு சொன்னால் அதுக்கு யாரும் தடையாக நிற்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம்தான் அவர்கள் ஒரு இதுக்கு வருகின்றார்கள். ஒரு பாடலோ அல்லது தங்களுடைய வேர்க்கையோ செய்கிறதுக்கு தங்களுடைய குடும்ப கஷ்டங்களுக்காண்டித்தான் வருகின்றார்கள். அதே கணக்குத்தான் சபேசன் தன்னுடைய சகோதரங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேணும், வீடு கட்டின குறையில் இருக்கின்றது என்று சொல்லி அதை நிறைய எல்லோருக்கும் சொன்னவர். என்னை விமர்சிக்காதீர்கள் என்று சொல்லி நான் என்னுடைய திறமையைத்தான் காட்ட வந்தேன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் ஜித் தமிழைத்தான் அவர்கள் குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் மக்கள். ஆனால் அதில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் கலைஞர்கள். தங்களுடைய முயற்சி தாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து ஒரு முன்னுக்கு ஒரு இடத்துக்கு வாரன்னு சொன்னால் அது சரியான கஷ்டமாக இருக்கும். அது பிள்ளைகளை தாக்கக்கூடாது. ஒரு சபேசன் ஒரு கலைஞர், அந்த கலைஞரை தாக்காத கணக்கு நீங்கள் வேறு எதையும் எடுத்து போடலாம். இப்போ உங்களுக்கு யாரில் குற்றம் இருக்கின்றோ அவர்களை வேறு முறையில் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் இப்போ என்னென்னு சொன்னால் அது தங்களுடைய எஃபர்ட்டை போட்டு இந்த இதுக்குள்ள வெறுகுதுங்க. சபேசன் ஒரு மலையக மகன். அதே கணக்குத்தான் அசானியும் ஒரு மலையகத்து மகள். அங்கே இருந்து தான் அவர்கள் வந்தவர்கள். அவர்கள் அப்போ அங்கே இருக்கிறவர்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பார் சொல்லுங்க. அப்போ இப்போ வேறு இடங்களில் இலங்கையில் வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல பெரிய பொருள் பண்டங்களோடு எல்லாம் இருப்பார்கள். ஆனால் மலையகத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டத்தின் நிமித்தத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. உடுப்பு என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு யாரும் வாங்கி கொடுத்தா தான் உடுப்பை அவர்களால் போட முடிகின்றது. வேலை என்றாலும் அப்படித்தான் இருக்கின்றது. அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகளை செய்கின்றார்கள். அதே கணக்குத்தான் சபேசனும் அதே இடத்திலிருந்து தான் சபேசன் வந்தவர். சபேசன் இன்றைக்கு ஒரு நல்லொரு பாட்டை ஒன்றை பாடி உள்ள எல்லா அங்கே இருந்து எல்லா ஜட்ஜத்தையும் அமோகமாக வரவேற்பை பெற்றுக்கொண்டார். அவர் இதுதான் சொல்கிறது, என்னென்றாலும் விமர்சனங்களும் எங்களோட காதுகளில் வாங்கக்கூடாது. எங்களோட காதுகளில் நாங்கள் விமர்சனங்களை வாங்கினோமோ நாங்கள் ஒரு நாள் நாங்கள் தொடுகின்ற சிகரத்தை போல் தொடமாட்டோம். ஏன்னு சொன்னால் யாருடைய விமர்சனம் எங்களை தாக்காத அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அவருடைய விமர்சனத்தை அடுத்த காதால் வாங்கி போட்டுடுவோம். அதே கணத்தான் சபேசன் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் தன்னுடைய முயற்சியை அழகாக இதுக்கு கொண்டு இந்த மேடையில் கொண்டு எல்லா மக்களும் பார்க்கத்தக்கதை அவ்வளோ அழகாக செய்திருக்கிறாருன்னு சொன்னால் உண்மையாக கைதட்ட வேணும். ஒரு மலையக மகன், ஒரு கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு கமலஹாசன் செய்த ஒரு என்னென்னு சொன்னா ஒரு அப்பு என்ற ஒரு கேரக்டரை எடுத்து அதுக்கேற்ற பாட்டு பாடி செய்திருக்கிறாருன்னு சொன்னா உண்மையாகவே கைதட்ட வேண்டியதுதான். அவ்வளோ சூப்பராக செய்திருக்கிறார். எல்லா மக்களும் கைதட்ட வேண்டியதுதான். அவ்வளவு அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. உண்மையாக பார்க்கும்போது எங்கண்ட இளங்கத்தமிழனா இப்படியெல்லாம் நடிக்கிறார், இப்படியெல்லாம் அவங்க இலங்கை மக்கள் இப்படி ரசனைகள் இருக்கின்றதா, பாடக்கூடிய வல்லமை இருக்கின்றதா, நடிக்கக்கூடிய திறமை இருக்கின்றதா, எத்தனை திறமசாலிகள் எல்லாம் இலங்கையில் மங்கி போய் கிடக்கின்றார்கள். அதை அவர்களை எல்லாத்தையும் தட்டி எழுப்ப வேணும். எழுப்பி இப்படியான மேடைகளுக்கு அவர்களை விட வேண்டும். அவர்கள் என்னவோ சொல்லி கொண்டு போகின்றார்கள். தங்களுடைய சேனல் முன்னேறணுன்றதுக்காண்டி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் என்ன, எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அப்போ என்னன்னு சொன்னால்
அவர்களை வாழ வைக்கணும், அந்த பிள்ளைகளை வாழ வைக்கணும். அந்த பிள்ளை இந்த முகத்தில் இருக்கிற சிரிப்பை பாருங்கள். அந்த பிள்ளைய எல்லோரும் என்கரேஜ் பண்ணும்போது அந்த பிள்ளை எவ்வளோ சிரிப்பு சிரிக்கின்றது, எவ்வளோ அழகாக அந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றது. என்றாலும் உண்மையாக சபேசனை போட்டோணும். ஏனென்றதுனால் எவ்வளவு கமெண்டுகள், எவ்வளவு விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகன் என்று சொன்னால் சபேசனாக தான் இருக்கணும். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.